ஹே ஆல், குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எறும்பை பற்றின கதை தான். ஒரு எறும்பு என்ன பண்ணிச்சான், ஒரு செவுத்து மேலே ஏறி அது அந்த முனைக்கு போகணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுச்சான். அது எவ்வளவோ போராடிச்சான், அதனால் முடியலையாம். ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி ஏறிச்சான், கொஞ்சம் தூரம் ஏறிச்சான், கீழே விழுந்துடுச்சான். ரெண்டாவது வாட்டி மறுபடியும் முயற்சி பண்ணிச்சான், கீழே விழுந்துடுச்சான். மூணாவது வாட்டி பாதி தூரம் வரைக்கும் போயிட்டும் என்னாச்சு, கீழே விழுந்துடுச்சு. அது கீழே விழுந்தோடனே சுற்றி இருக்கக்கூடிய எல்லா எறும்பும் என்ன சொல்லிச்சான், இதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை, முடியாது உன்னால் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரொம்ப கேவலமாக பேசி ரொம்ப மட்டமாக பேசினாங்களாம். ஆனால் அதோடைய முயற்சியை அது கைவிடாமல் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் போராடணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்துச்சான். ஒரு நாள் அது என்ன பண்ணிச்சு, அதோடைய இலக்கை அச்சீவ் பண்ணிச்சு. அதே மாதிரி நம்ம என்ன ஆகணும்னு ஆசைப்பட்றோமோ அதுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் போடணும். எத்தனை வாட்டி நம்ம ஃபெயிலியர் ஆனாலும் நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் சக்ஸஸ் ஆகும். ஸோ இந்த கதையிலேருந்து நம்ம கற்றுக்க விஷயம் இதுதான். ஸோ இன்றைக்கி என்ன குக்கிங் பார்த்திங்க அப்படின்னா, கோவக்காய் கூட்டு தான். ஸோ ஃபஸ்ட்டு காய்கறி, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு குக்கரில் ஒரு 3 விசில் விட்டுருங்க. 3 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் என்ன பண்ணுங்கள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஸோ மஞ்சத்தூள் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் நல்லா ஃப்ளேவர் இருக்கும் இல்லைங்களா. ஸோ மஞ்சத்தூள் போட்டுட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெய், கடுகு போட்டு தாளித்து போட்டுட்டு 2 ஸ்பூன் மிளகாத்தூள். உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னு சொன்னால் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அப்படி வேண்டான்னா விட்டுருங்க. எனக்கு காரம் பிடிக்கும், அதனால் நான் என்ன பண்ணியிருக்கோம், மிளகாத்தூள் போட்டிருக்கோம். ஸோ 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பில் திரும்பவும் ஒரு வாட்டி வைக்கணும். நீங்கள் மிளகாத்தூள் போட்டுட்டு அப்படியே விட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்மெல், ஸ்மெல் இருக்கும், அது ரொம்ப உங்களுக்கு நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், அடுப்பில் வச்சுட்டு நல்லா கொதிச்சு வந்தோடனே எடுத்திங்கன்னா கோவக்காய் கூட்டு ரெடி. தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.